காணாமற் போனவர்களை தேடித் தருமாறு கோரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு காந்தி சேவா சங்கம் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் 1985 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரையான காலப்பகுதியில் காணாமற் போன தமது உறவுகளை தேடித் தருமாறு புதிய அரசாங்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காணாமற் போன தமது உறவுகளை தேடித் தருமாறு கோரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமானதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதன்போது கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட காணாமற் போனவர்களின் உறவினர்கள் புதிய அரசாங்கத்திடம் பல்வேறு வேண்டுகோள்களை முன்வைத்தனர். 8ஆம் மாதம் அந்த சிட்டாண்டி கோயில் ரவுண்ட் அப்புக்குள்ள என் அண்ணன் வேலிப்பிள்ளை குழந்தவேல் 17 பேரோட பிடிப்பட்டவர், 3 பிள்ளைக்கு தந்த அவர் எங்களுக்கு உயிரோட இருக்காருன்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் செத்தாரா உயிரோட இருக்காரான்றது இன்னும் எங்களுக்கு தெரியாது. 97ஆம் ஆண்டு 8ஆம் மாசம் பாலச்சனையில வேலை செய்து கும்புறுமுலையால வேறக்குள்ள அவடத்துல வச்சு 10 பேரோட இறக்கி எடுத்தவங்க அண்ணனையும் தம்பியும் இந்த வரையத்துல இது விதத்தோட ரூம் இல்லை ஏன்னு கேட்கையும் நீங்க எல்டிடிக்கு டாக்டர் கலட்டி பூட்டினத்தால நாங்க வேற விசாரிச்சு போட்டு விடுறேன்னு சொல்லி கும்புறுமுலையில சொன்னாங்க. பிறகு வெளிக்கடையில வச்சிருக்கேன் போக எங்களுக்கு பொல்லால எறிஞ்சு திறத்தினாரு. பூசாவிலையும் இருக்கேன்னு சொன்னாங்க. பிறகு கொச்சு கடை கோயில பைத்தியமா திரியிறாங்க என்று சொல்லி அம்மா மாலையை வித்துட்டு போய் தொடங்கி இந்த வரையில இது வித முடிவும் இல்லை. பொஞ்சாதி மாரும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. அவங்கட பாடல அவங்க இருக்கிறாங்க. இதுக்கு நீங்க காலில் அட்டியும் பரவாயில்ல கண்ணில் அட்டியும் பரவாயில்ல அவங்கள சகோதரர்கள்ட்ட ஒப்படைச்சிங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கம் மைத்திரி அரசாங்கம் எங்களுக்கு நல்ல சந்தோஷம். இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான பொன் செல்வராசா, ப. அரிநேத்திரன் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் வருகை தந்ததுடன் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பலர் நினைக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி மாற்றத்தை தந்துவிட்டது, இப்பொழுது ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்றது, இப்பொழுது நாங்கள் நல்ல ஒரு காலத்தை எடுத்துவிட்டோம், இந்த காலம்தான் எங்களில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லது இதுதான் எங்கள் தீர்வு என்று கூட பல மக்கள் எங்கள் மத்தியில் கேள்வி கேட்கின்றார்கள். அதுவல்ல எங்கள் முடிவு. இப்பொழுது ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்றது. ஆனால் நிரந்தரமான அரசியல் தீர்வு தருவதற்காக இந்த மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் கூட்டு அரசு அதுடன் இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா, இப்பொழுது இருக்கின்றவர்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என்று மன அளவில் அவர்களின் மன அழுத்தம் மாற வேண்டும். இதன்போது காணாமற் போனவர்களை தேடித் தருதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் மகஜர்களும் கையளிக்கப்பட்டன.